ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மருதாணி இலை இல்லாமல் கற்பூரம் வச்சு ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் மருதாணி லிக்விட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்துருக்கிறேன். இதுவும் நமக்கு முழுசாக தேவைப்படாது. இதில் பாதி மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பொடிச்சாலே ஈஸியாக வந்து பொடிஞ்சு வந்துடும். இது கூடவே எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓரளவு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் தான், அதில் கால்வாசி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கேம்ஃபரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம குங்குமம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வந்து குங்குமம் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பட்ஸ் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். குங்குமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கையில் வைக்கும்போது ஒழுகி வராமல் இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். மருதாணி இலை வந்து அரைச்சி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. பட் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு மருதாணி வந்து ஒத்து வரவும் செய்யாது உடம்புக்கு, ரொம்ப குளுமனால. அது மாதிரி மருதாணி இலை கிடைக்காத டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன். நான் சிம்பிளாக பேசிக் டிசைன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் வேணால் கூட போட்டுக்கலாம். ஏதாவது அர்ஜென்ட்டாக ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது ரொம்ப நாள் வரை நமக்கு வந்து இருக்காது. தண்ணிலாம் படலைன்னா 1 or 2 days இருக்கும். நம்ம வந்து துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, தண்ணி அதிகமாக பட அது சீக்கிரமாகவே போயிடும் இது. ஸோ அர்ஜென்ட்டுக்கு ஃபங்க்ஷன் டைமில், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட இந்த சிம்பிள் டிசைனில் தாராளமாக 2 கேக்கு போடுற அளவுக்கு இருக்குது. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே காஞ்சி வந்துடும். நம்ம போட்டு முடிக்கவுமே ஈஸியாக காஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன். நீங்கள் இதில் லெமன் மட்டும், நம்ம கேம்ஃபர் சேர்க்காமல் லெமன் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். பட் இந்த அளவுக்கு டார்க் ஸ்ட்ரெயின் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, லாங் லாஸ்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தான். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.